வெல்கம் டு அம்மா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம சுசியம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம், எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு சொல்லி தான் நான் இப்போ வந்து செய்ய போகிறோம். அது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, அதில் ஆல்ரெடி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சுசியம் பண்ணுறதுக்காக நான் வந்து பாருங்கள் 250 கிராமில் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1 கப்பு அளவுக்கு நான் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். 1 கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இது மேலே வந்து நம்ம வந்து அது சுசியம் பண்ணுறதுக்காக மைதா மாவு 1 கப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அது எதுக்கு அரிசி மாவுனா கொஞ்சம் அந்த மறுமறுப்பு தன்மை இருக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரில் மாற்றிடலாம் பாருங்கள். இது தேவையான அளவுக்கு நான் தண்ணி இதிலே வச்சுருக்கேன். நான் கழுவி க்ளீன் பண்ணி, அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன். இதில் பாருங்கள், நல்லா இது வந்து பருப்பு முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 4 விசில் வந்து நம்ம விட்டுடலாம். அப்படியே இருக்கட்டும், திறந்துக்கலாம். நமக்கு பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெந்தாலே போதும், நமக்கு நல்லாவே வெந்திருக்கு. நம்ம இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து இது கூட நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இது நல்லாவே நான் வந்து மசிச்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ்வை கொஞ்சமாக லைட்டாக நான் வந்து மசிச்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா வற்றி வரட்டும். இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லம் வந்து உங்கள்கிட்ட கட்டி மண் கல் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. நல்லா நான் வந்து சீவி வச்சுருக்கேன். நல்லா சுத்தமான வெல்லம். இப்போ இதோடு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இனிப்பு வந்து அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு தான் சேர்த்துருக்கேன். இது நல்லாவே இது அப்படியே வந்து கெட்டியாக ஆகட்டும். நான் பக்கத்தில் நான் மாற்றிக்கிறேன். இதில் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடாகட்டும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இதில் இந்த தேங்காய் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இந்த தேங்காய் பூ நம்ம வந்து இதில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். நம்ம நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நம்ம வறுபட்டால் போதும். நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது பாருங்கள், நமக்கு வந்து நல்ல திக்காகவே ஆயிடுச்சு பாருங்கள். நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்தால் போதும். இப்போ இந்த தேங்காய் வந்து நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள். இது கூடவே நான் வந்து மணத்துக்கு வந்து ஏலக்காய் பொடி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு ரெடி ஆனால் போதும். நம்ம ஆறிட்ட உடனே நமக்கு நல்லாவே பக்குவமாக பிடிக்கிறதுக்கு வரும். இது அப்படியே ஆறட்டும், ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுற வரலும் நம்ம வந்து இந்த மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்ச மைதா மாவு இதோடு சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம அந்த அரிசி மாவு எடுத்து வச்சோங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் லைட்டாக. இது கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பக்குவமாக நம்ம வந்து மாவு இதை வந்து ரெடி பண்ணிக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வந்து கரைச்சா போதும். இந்த பக்குவத்தில் நமக்கு வந்து அது வந்து உருண்டை பிடிச்சி போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மாவு ஆறிடுச்சு, நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம்.
இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். தேவையான சைஸுக்கு நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் உருண்டை. நான் இந்த சைஸுக்கு பிடிக்கிறேன். ஒவ்வொன்றா நான் வந்து பிளேட்டில் பிடிச்சி வச்சிடலாம். நம்ம எல்லா உருண்டையும் நம்ம வந்து பிடிச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம ஆயிலும் சூடாகிட்டுருக்கு. நம்ம இந்த மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா அதில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம எண்ணெயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம சேர்த்துக்கலாம். திருப்பிடலாம் பாருங்கள். ரொம்ப வந்து அது வந்து வேகிறதுக்கு ரொம்ப அது ஆல்ரெடி நமக்கு வந்து நல்லாவே வெந்தது. அதனால் வந்து போட்டதும் கொஞ்சம் சீக்கிரம் நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு வந்து சுசியம் வந்தால் போதும். பிளேட்டில் வச்சிடுறேன். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை. இது கொஞ்சம் அப்படியே ஒயிட் கலராகவே இருந்தால் தான் இது சூப்பராக இருக்கும். இவ்வளோ சூப்பராக நமக்கு வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து 4 பீஸ் நான் போட்டிருக்கேன். அதை நம்ம வந்து திருப்பிக்கலாம். சுசியை நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அதில் ஆல்ரெடி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இது வந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து நம்ம சுசியன்னா நம்ம வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்ட்னஸாக இருக்கும். நம்ம வந்து இப்படி பிச்சு பார்க்கும்போதே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வந்து சுசியம் வரணும். இது கலர் கூட பாருங்கள், இவ்வளோ தான். இந்த கலருக்கு தான் நம்ம எடுக்கணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஹார்டாகிடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க. இவ்வளோ சூப்பராக எம்மியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்க்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.